இன்றைக்கு நாங்கள் பீஸா எப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்ப்போம். பீஸா செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஈஸ்டர் ரெடி பண்ணணும். ஈஸ்ட் ஆட் பண்ணாங்க. நான் இதுக்குள்ள சுகர் போட்டிருக்கேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா கரைக்கணும். நல்லா கரைய முடியும் நாங்கள் கரைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ ஒரு நல்ல தனி பருவத்து வந்துட்டு இப்போ நாங்கள் 2 ஸ்பூன் ஈஸ்ட் பாருங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் மேலாவது டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி வைக்கணும். பீஸாக்குரிய பேஸ் செய்யணும். அதுக்கு நான் 1.5 கப் ப்ளேன் ஃப்ளோர் எடுத்துருக்கேன். ப்ளேன் ஃப்ளோர் 1.5 கப். அதோட இதில் கொஞ்சம் உப்பு கலக்கணும். கொஞ்சம் ஓரளவு ஒரு 4 அளவு கேட்ட மாதிரி கொஞ்சம் போட்டு உப்போட நான் ஒரு கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் தான் போடுறேன். என்ன சொன்னால் நாங்கள் ஈஸ்ட் பாய்க்கிறதால பேக்கிங் சோடா தேவையில்லை. நான் சும்மா ஒரு அளவுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஈஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் பரவாயில்ல நல்லா புளிச்சு திறந்து வந்துருக்கு. நல்லா மாவை எடுத்துட்டு இந்த ஈஸ்ட்டை விட்டு மாவை குளிக்க போகிறோம். ஈஸ்ட்டை வச்சுட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் இன்னும் மாவை பீஸாவோட பேசுகிற பருவத்தில் எடுக்கிறது தண்ணி கொஞ்சம் சேர்த்து குளிச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அந்த மாவு பருவத்துக்கு மாதிரி குளிச்சிருந்தோம். பாருங்கள், நம்ம மாவை நல்லா குளிச்சு எடுத்துட்டோம். நான் மாவை இதில் ஷீட்டால் கவர் பண்ணி விடுறேன். நீங்கள் துணி இருந்தால் துணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இவ்வளோ ஷீட்ஸ் இருந்தால் இந்த ஷீட்ஸையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் மாவை இப்படி கவர் பண்ணி வச்சுக்கேன். மாவை ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் விடலாம். ஒரு டார்கெட் பண்ணி விடலாம். நாங்கள் இதை ஒரு 2 ஹவர்ஸ் விடலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் பீஸா செய்கிறதால இங்கே பாருங்கள் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். மிக்ஸ் வெஜிடபிளில் கோணம், கேரட்ஸும் க்ரீன் பீன்ஸ் இருக்குது மிக்ஸ் வெஜிடபிள். அதோட நான் பன்னீர் எடுத்துருக்கேன். இன்றைக்கி மிக்ஸ் பன்னீர். அதோட ஒரு ஜெலோ கலர் கேப்சிகம் எடுத்துருக்கேன். ஜெலோ கலர் கேப்சிகம். அடுத்தது மொசரெல்லா சீஸ். இதோட ஒன்று நான் பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பிறகு நாங்கள் சோஸ் பேனில் போட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சோஸ் பேனை வச்சு நாங்கள் கொஞ்சம் அந்த தண்ணியை காய விட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். பட்டரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் பேனில் பன்னீரை போட்டு எடுத்துக்கணும். கவனமாக பார்த்துக்கொள்ளும். பன்னீர் போட்டு எடுக்க வைக்க நாங்கள் நல்லா ட்ரையாக விட்டுருக்கோம். இது அது டேஸ்ட்லாம் ஆகும். ஸோ நான் இதை போட்டுட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். வெந்து எடுத்துட்டு நான் ஸ்டப் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் பன்னீரை எடுத்து வெளியில் எடுக்கிறேன். பச்சைக்கட்டை வட்டி எடுத்துக்கணும். நான் பச்சைக்கட்டியில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை ஸ்லைஸாக வட்டி எடுத்துக்கிறேன்.
வந்து பீஸாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்லைஸாக வெட்டி கொள்வோம். பன்னீர் ஃப்ரை பண்ணினேன். அந்த பேனில் வந்து இந்த மிக்ஸ் வெஜிடபிள் கொஞ்சம் லைட்டாக ஆக டீப் ஃப்ரையில் லைட் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஆக டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. பாருங்கள், கேப்சிகம் இருக்குது, ஆனியன், அப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ், அடுத்தது வந்து பன்னீர். நாங்கள் வந்து மாவை வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நாங்கள் எவ்வளோ சிக்கனாக வச்சோம். அந்த பொங்கி இவ்வளோ பெருசாகிட்டு. ஓகே, இப்போ இந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் பொங்கி தந்துட்டு எடுத்துக்கிறேன். மாவை நல்லா பதப்படுத்தி இப்படி இந்த தட்டுக்கேற்ற அளவில் எடுத்துட்டு ஃபோக்கால் இப்படி குத்தி விடுங்க. நான் வந்து இந்த பீஸா பேஸை வந்து ஏர் ஃப்ரையில் வந்து 180 செல்சியஸில் வந்து 4 நிமிஷம் வந்து எடுத்துட்டு திரும்ப தான் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சோஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம். நான் வந்து தக்காளி சோஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நான் செய்யலை. நீங்கள் வந்து வேணுமெண்டா தக்காளி சோஸ் வீட்டையே செய்து கொள்ளலாம். ஆனால் நான் வந்து கடையில் வாங்கின சோஸ் தான் யூஸ் பண்ணினேன், டொமாட்டோ சோஸ். ஆட் பண்ணிவிட்டு இனி வந்து நான் மோசரல்லா சீஸை வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். சிலது வந்து கட்டியாக இருக்குது, நாங்கள் வந்து துருவி எடுத்துக்கொள்ளணும். சில பேக்கெட்ஸ் வந்து துருவியபடியே அப்படியே இருக்குது, கடையில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நான் வந்து சீஸை வந்து பண்ணிவிட்டு இனி வந்து நாங்கள் மேலாக நாங்கள் முதல் ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்புறம் வந்து தண்ணியை நான் வச்சுக்கொண்டேன். இது தீஞ்சு வச்சுருவாங்க. நான் இதை வந்து மதியம் வந்து பன்னீர் டெவல் போட்டுருந்தேன். ஸோ அந்த டெவலில் இருந்து பன்னீரையும் தூக்கி நான் வச்சுக்கிறேன். ஆட் பண்ணி கேப்சிகம் மேலே நாங்கள் துருவிய சீஸை வந்து திரும்பவும் போட்டுக்குவோம். மேலே எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, ரெடி ஆகிட்டு நான் என் பேருக்கு இது போகிறேன். வா, சூப்பராக வந்துருக்கு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை விட ஷேப் கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகே, நீங்கள் வந்து பீஸா ட்ரேயில் செய்யுங்கன்னா ஷேப்பும் ஓகேவாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.